தீபாவளி செலிப்ரேஷன் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கோம் நம்புறேன். நம்ம ஜெய் ஃபிட்னஸ் சப்ளிமெண்ட் சார்பா ஹாப்பி தீபாவளி டு ஆல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நம்ம என்ன பிராண்ட் கிரியேட்டின் எடுக்கலாம், என்ன பிராண்ட் எடுத்தா நல்லா இருக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளவு சர்விங் கிரியேட்டின் எடுக்கலாம்னு சொல்லி கேட்கறாங்க. உங்க எல்லாருக்கும் நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன் இந்த வீடியோல. கிரியேட்டின்றது சைனால இருந்து இம்போர்ட் ஆகும்போது வெறும் ஒரு கிரியேட்டினா தான், ஒரு பேக்கெட்ல கிரியேட்டினா தான் வந்து இறங்கும். கிரியேட்டின்றது ஒரு ரா மெட்டீரியல், அவ்வளவுதான். இங்க வந்து இறங்குனதுக்கு அப்புறமா ஒரு பிராண்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி லேபிள ஒட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரமோட்டர்ஸ் வச்சு விளம்பரம் பண்ணி உங்களுக்கு வித்துட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் 800 ரூபாய்க்கு ஒரு உடம்பேத்துற ஒரு பொருள் கிடைக்குதுங்க, அவ்வளவுதான் கிரியேட்டின்றது. இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. இது மட்டும் இல்லாம லேடிஸ் கிரியேட்டின் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லியும் 2 மெசேஜ் எனக்கு வந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் லேடிஸ் கண்டிப்பா கிரியேட்டின் யூஸ் பண்ணலாம். லேடிஸ் கிரியேட்டின் யூஸ் பண்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் சைடு எஃபெக்டும் வரவே வராது. தென் நம்ம ஸ்டொமக்ல கல் இருக்கிறவங்க கிரியேட்டின் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் வேணாம். ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க, கிரியேட்டினுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நீங்க தண்ணி நிறைய குடிக்காததுனாலதான் உங்க ஸ்டொமக்ல வந்து ஸ்டோன் வந்திருக்கு. நீங்க இதுக்கு மீறியும் கிரியேட்டின் யூஸ் பண்ணீங்கன்னா கிரியேட்டின் உங்க பாடியில இருக்க வாட்டர் கண்டென்ட்டை உறிஞ்சி எடுக்க தான் செய்யும். ஸோ அதனால நீங்க கிரியேட்டின் எடுக்கவே எடுக்காதீங்க. பாடி பில்டர்ஸ் கிரியேட்டின் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, நான் என்னோட கட்டிங் பீரியட்ல கிரியேட்டின் எடுக்க மாட்டேன், வெறும் பல்கிங் பீரியட்ல மட்டும் தான் கிரியேட்டின் எடுப்பேன். ஸோ நைட் ஷிஃப்ட் போறவங்க கிரியேட்டின் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் வேணாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா கிரியேட்டின்றது உங்களுக்கு ஒரு குட் சப்ளிமெண்டா இருக்காது. உங்களுக்கு குட் சப்ளிமெண்ட் எதுனா வேவ் புரோட்டீன், பிசிடபிள்யூ, இடபிள்யூ, இது 3 மட்டும் தான் உங்களுக்கு நல்ல சப்ளிமெண்ட் நான் சொல்லுவேன். நீங்க ப்ரீ ஒர்க் அவுட்லாம் பக்கம் போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரி. நைட் ஷிஃப்ட் பாக்குற எவனும் ப்ரீ ஒர்க் அவுட், மாஸ் கெய்னர், கிரியேட்டின் இது எதுவுமே எடுக்காதீங்க. இதை தவிர்த்து நான் சொன்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜெய் ஃபிட்னஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ்.